யூஏஎக்ஸ் வந்து ஒரு ஆப் எப்படி பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறது, ஒரு ரெஸ்யூம் எப்படி பண்ணுறது, இதுக்கான செஷனில் பார்த்தோம். இது வந்து ஒரு ஆப் நம்ம இது பண்ணோம். இது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபிக்மா ஒரு தியரி பார்த்தப்ப சொன்னால இப்போ யார் வேணால் நம்ம ஒரு டீமாக நம்ம வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க, ஹேவிங் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வந்து இவங்க சேஞ்ச் பண்ணாங்க, சேஞ்ச் ஆயிருக்கு. இல்லை வேறு யாராவது சேஞ்ச் பண்ணி பாருங்க, அங்கே அந்த ஸ்கில் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது also image add பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் இவங்க பண்ண சேஞ்ச் பண்ணிருக்காங்க, சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஒரு டீம் ஒர்க்கா ஒரு கொலாபரேட்டிவா பண்றதுக்கு நம்ம ஃபிக்மா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்க நேம் தான் அது தெரியும். அது ஃபுல்லா பண்ணாங்க. ரன் பட்டன் மேல இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் வரும். லாகின் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போகும். அதாவது தேர்ட் பேஜ்க்கு அது போகும். கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க ரன் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வரதுல லாகின், சைன் அப் இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போகும்.
இருக்கா மேல பிராண்ட் கீழ இருக்குல்ல அது இன்டராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணா என்ன ஆகணும் அப்படிங்கிற ஒரு எப்படி வேணும் நாளைக்கு பக்கத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அது இருக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணா திருப்பி போற மாதிரி நான் சொல்றேன். ஸோ ஆக்ஷன் வந்து நேவிகேட் டூல் கொடுத்துருக்கேன். டெஸ்டினேஷன் வந்து எந்த ஃப்ரேம்க்கு போகணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். பண்ணி நம்மளோட இதை வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் ஒரு பிஸ்கெட் இருக்கும். இந்த பிஸ்கெட்டை வந்து எல்லா ஷாப்பிங் மார்க்கெட்லாம் வந்து நம்ம போய் சேல் பண்றோம்ல அதுக்கு ப்ரோமோட் பண்ணுவாங்க. B2B business to business, B2C னா business to client. கஸ்டமர். இது வந்து பேசிக்ஸ். ஸோ மார்க்கெட்டிங்கிறது இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா சோஷியல் மீடியா நம்ம பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட்டை நிறைய பேர் ரீச் ஆகுவாங்க. ஸோ இது பேசிக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அதுக்கு பேர் SMO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO ன்னு சொல்லுவாங்க. அதோட பேசிக் ரோல் என்னன்னா, இப்போ நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் மொபைலுக்கு ஷோ ஆகும். எல்லாரும் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா அது லைக் அப்படியே உங்களுக்கு வரும். சரி, நீங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் டைப்ஸ் நிறையா இருக்குது. சர்ச் என்ஜின், இப்போ சர்ச் என்ஜின் எப்படின்னா HTML நம்ம ஃபைல் பண்ணுறோம்ல, நம்ம பண்ணுறப்பே வந்து ஒரு இமேஜாக இருந்தால் இமேஜோட நேம் அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம அது வந்து நம்மளோட வெப்சைட் அதுதான் ஈஸியாக வந்து க்ரோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு பே பண்ணி, நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ப்ராடக்ட்டை வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அப்ளிகேட் மார்க்கெட்டிங். அடுத்து வந்து சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அப்படின்னா நம்மளோட கண்டினியூஸாக வந்து ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் தான் போட மாட்டேன், நான் பேசிக் இன்ஸ்டாகிராம் சொல்கிறேன். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் ரெகுலராக போஸ்ட் போட்டே இருப்பாங்க. அது பேர் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற வேர்டு என்னன்னா வித்தவுட் மணி. மணி கொடுக்காம பே பண்ணாமல் நம்ம பண்ணுறது ஆப்டிமைசேஷன். அடுத்து வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்னா நீங்கள் எதுவுமே வந்து சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் கான்டாக்ட் ஃபார்ம், ஒரு வெப்சைட்டில் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம், ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு கான்டாக்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பேசிக் KYC டீடைல்ஸ் கேட்கும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் போட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களோட மெயில் நமக்கு அட்டாச் டேட்டா பேஸாக பேக்கப்பில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எனிஒன் இப்போ லைக் தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்ல, இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். இதுக்கு பேர் தான் இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து யூடியூப்ல வந்து இப்போ ஸ்கிப் ஆட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய இடத்துல பார்த்து அதெல்லாம் வந்து பே பண்ணி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருந்து வந்து சோஷியல் மீடியாவை வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது. What is the difference between on page and off page? On page னா இப்போ லைக் ஒரு மெட்டா ஒரு HTML டேக் கீஸ் எழுதிட்டீங்க, அது எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அந்த மெட்டா டேக்னு ஒரு டேக் இருக்கும். அந்த இடத்துல உங்களோட கீவேர்ட்ஸ் லைக் என் கம்பெனி நேம் வெப்சாட் டெக்னாலஜிஸ்னா பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி திருச்சி, அது என்னோட கீவேர்ட். அது மாதிரி நான் எனக்கு கீழே ஒரு 5 to 7 கீவேர்ட்ஸ் நான் வச்சிருக்கேன்னா அந்த கீவேர்ட்ஸை இங்கே பிளேஸ் பண்ணுவேன். இது பேஸ் பண்ணி தான் என்னோட சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகும். இப்போ வெப்சாட்டில் சர்ச் பண்ணுறதால லைக் நீங்கள் உங்கள் மொபைல் எல்லாத்தையும் வெப்சாட்டில் சர்ச் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்னோட வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஸோ இதுதான் ஆன் பேஜ் SEOன்னு சொல்லுவாங்க. ஆஃப் பேஜ்னா சோஷியல் மீடியா லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வருது.
ஓகே இது பேசிக்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல SEO, SEM, SMO, SME இதெல்லாம் வந்து பேசிக் கீவேர்ட்ஸ். இது இருந்தாலே போதும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பில்ட் பண்ணலாம். ஒரு நான் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றேன், அது நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னா இதெல்லாம் பேசிக்ஸ். ஒரு ஐடில இருந்து சிம்பிள் ஒரு ஆண்டர்பிரினர்ல இருந்து ஒரு ஐடி கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ இருக்க கமிங் ஃபியூச்சர். அதையும் சொல்லுங்க. இட்ஸ் a type of digital marketing போட்டிங்கன்னா அது ஒரு டைப். ஸோ செஷன் முடிஞ்சு எங்களோட கிளாஸோட லாஸ்ட் கிளாஸ் இதுதான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஆக்சுவலி வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து உங்களை பார்க்குறப்ப எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து ஒரு ஓனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என் செட்டில் வந்து அந்த அளவுக்கு ஏன்னா நான் ஈஸி எனக்கு நான் ஓன் ப்ராஜெக்ட் நான் பண்ணல. நான் பட் எனக்கு பிடிச்ச சிஎஸ்ன்றதுனால சிஎஸ் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஈஸி நான் ஓன் ப்ராஜெக்ட் பண்ணல. பட் நீங்கள் நிறைய பேர் ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்கும். ஓகே இந்த ஜென்ரேஷன் வந்து ஓன் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களேன்றது எனக்கு ஒரு எந்துவாக இருக்குது. எனக்குமே நிறைய பேர் உங்களோட வெப்சைட்டே நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் வெப்சைட் நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது பார்த்தேன், நல்லா இருந்தது. நிறைய டூல்ஸ் இப்போ கேன்வாலாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் தெரியும். நாங்கள் ஓனாக இப்போ ஃபோட்டோஷாப் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் கேன்வா டூல்ஸ் தான் உங்களுக்கு இப்போவே இந்த டைம்லேயே தெரிஞ்சது உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். இப்போ இன்னும் நிறைய டூல்ஸ் தான் வருது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு என்ன அப்டேட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்தால் தான் உங்களால் வந்து ஃபீல்டில் வந்து இருக்க முடியும். ஸோ என்னோட ஃபீட்பேக் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக என்னென்னலாம் புதுசாக அப்டேட் வந்துட்டே இருக்கோ அது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது பில்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி பில்டிங்காக இருந்தாலே எவ்ரிவேர் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நான் இங்கே ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 years பேக் நான் ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணால் எங்கள் ஓல்டு அலுமினி இங்கே தான் பிசி கம்ப்ளீட் பண்ணிட்டு HBL செலக்ட் ஆகி அப்பார்ட் வந்து ஒரு 2 years நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தென் நான் ஓனாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிஃபோர் ஒரு 7 years ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக லைக் எப்படி ஒரு டீம் பில்ட் பண்ணுறது, ஒரு கொலாப் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு அப்போது எனக்கு வந்து வெளியில் இப்போ நீங்கள் படிக்கிறப்போ தெரியாது. வெளியில் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு போகிறது தான் ஓகே இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டில் இருந்திருக்கு, நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஓனாக செல்ஃப் லேர்ன் பண்ண நான் செல்ஃப் லேர்ன் பண்ணி டெவலப் ஆகி தான் இவ்வளோ தூரம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே வி கேன் லேர்ன் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒரு 1 hour நான் இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு ரிலேட்டடாக வந்திருக்கா அதுக்கு நான் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணனா ஓகே இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக சொல்லணும்னா சிம்பிள் நானும் லாஸ்ட் மினிட் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு அப்டேட்ஸ் தான் இருக்கும். வெளியே கிரவுண்ட் ரியாலிட்டி போகிறப்ப ஸோ டிஃபிகல்ட். அதுவும் இப்போ வந்து காம்படிட்டர் ரொம்ப வேற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் ஸோ மச் அட்வான்ஸ். ஸோ பேசிக்காக சொல்கிறேன் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறதோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிங்க அது இன்னும் அந்த செக்ஷன் கொஞ்சம் இல்லை ஒரு 2 days 3 days நல்லா ஆன்லைனில் ஒரு 2 செஷன் கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் ஆன்லைனில் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் அட்வான்ஸ்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது கற்றுக்கணும். பிஹெச்பி ரிலேட்டடாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு எம்ப்ளாயாக வெளியே போகணும் அப்படின்றது ஃபுல் ஸ்கில்லையும் நான் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால்